ஹலோ கைஸ், நம்ம இப்போது கிங்ஸ் அகாடமியில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு சொன்னீங்கன்னா அந்த தார்பாய் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பட்டு இப்போ இந்த ஷெட்டு போட்டு இந்த ஃபேனு போட்டு செட்டப்லாம் பண்ணது வந்துட்டு லாஸ்ட் இயர் நம்மள்கிட்ட கிளியர் பண்ணி போன ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணி போட்ட ஷெட்டு தான் இது. அந்த நேம் போட்டு ஸோ இந்த இடத்துல வச்சு தான் நம்ம இந்த வருஷம் மெயின்ஸ் கிளாஸு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போன 2 வருஷம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த தார்பாயில் வந்துட்டு வெயில் அப்படியே கீழே இறங்கும், ஃபேன் இருக்காது. பட் இந்த தடவை ஒரு ஷெட் இருக்குது, ஃபேன் இருக்குது. ஸோ கிளாஸஸ்ஸு மெயின்ஸுக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். போன 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 50 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 50+. இந்த 50+மே நம்மள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூக்கு சும்மா வந்தவன், சும்மா ஃபோட்டோ எடுத்து போட்டது, அந்த கதையெல்லாம் கிடையாது. உண்மையிலே படித்து போனவங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸு 23 மார்ச், 24 மார்ச், 25 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்ட்ரென்த் ஒரு 250 இருக்கும். ஆனால் அந்த வருஷம் முடியும் போது ஒரு 180க்கு வந்துடும். இந்த வருஷமும் அதே மாதிரி தாங்க. ஸ்டார்ட் பண்ணி 2 மாதத்தில் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 100க்கு இறங்கிடும். ஆக்சுவலாக ஒரு செம்மையான ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த இடத்துல கொடுக்குற சக்ஸஸ் ரேஷியோ வந்துட்டு பெஸ்ட் இன் தமிழ்நாடு மாதிரி. தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுக்குற சக்ஸஸ் ரேஷியோ எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இன்னும் படிக்கிறதே 60-70 பேர் தான். ஆனால் அதில் 30 பேர் பாஸ் ஆகி போயிடுவாங்க. இந்த வந்த ரிசல்ட்டில் 26 நம்மள்கிட்ட கிளியரு. கிளாஸை இருந்தது 80-75 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ கால்வாசி கிளாஸு காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 50-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட அடிஷ்னலாக நாங்கள் இப்போ இந்த மெயின்ஸ் பேட்சை, இந்த இயருக்கான மெயின்ஸ் பேட்சை கொண்டு போக போகிறோம். கிளாஸஸ் வந்துட்டு ஏப்ரல் 26 ஸ்டார்ட் ஆகிடும். கிங்ஸ் அகாடமி தூத்துக்குடியில். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். கிங்ஸ் அகாடமின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் காமிச்சிடும். என் நம்பர் இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இதை தாண்டி இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம். பட் ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. இந்த அகாடமி ஃப்ரீ அகாடமி, இங்கே எந்த காசுமே கொடுக்க வேண்டாம், சரிங்களா? ஆனால் இது ஃப்ரீ அகாடமிக்கா அப்படிங்கிறதுனால இங்கே உங்கள் இஷ்டத்துக்கு வரலாம் போகலான்னு மட்டும் நினைக்காது. நீங்கள் கிளாஸுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துக்கிடுவோம். பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிக்கணும். எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்காதிங்க. தூத்துக்குடி வெயில் கஷ்டமாக இருக்கும். தூத்துக்குடி சாப்பாடு அதை விட கொடூரமாக இருக்கும். நார்த்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே காரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கிளைமேட் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபுட் அண்டு ஹாஸ்டல் நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளேஸும் உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. ஓப்பனாக சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். பட் கிளாஸு சூப்பராக இருக்கும். கிளாஸு பக்காவாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் இல்லை, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ரீசனிங் கிளாஸு ட்ரை பண்ணுறோம். குவான்ஸும் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷ் தான் மெயின் வீக்னஸ்ஸு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். பட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் மெயின்ஸ் எழுதியிருக்கணும். இது மெயின்ஸு கிளாஸு. நான் நேற்று தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்றைக்கி வந்தேன் அப்படின்னா நான் பாரபட்சமே பார்க்காம 2 நாள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் உங்களை அடித்து முடித்து அனுப்பிடுவேன், சரிங்களா? பிகாஸ் எனக்கு மெயின் ஸ்டூடெண்ட்டு தான் பார்க்கணும். அவன் அங்கே 5 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனை பார்ப்பனா, இந்த 2 மாதம் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்ப்பனா அப்படின்னா உங்களை கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிற அவனை தான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் மல்டிபிள் இயர்ஸை படிக்கிறீங்க, நிறையா மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. உங்கள் சாப்பாடு, நீங்கள் தங்குற இடத்த மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக நீங்கள் சும்மா இங்கே வரக்கூடாது. நான் சொல்லிடுறேன். 26, 27 2 நாளுமே நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வச்சு தான் எடுப்போங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பேசிக் கிராமர் தெரியணுங்க. பேசிக் 21 கிராமர், அப்புறம் ப்ரிலிம்ஸ் லெவல் கிராமர் தெரியணும். தெரிஞ்சால் நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ரிலிம்ஸ் லெவல் கிராமரே தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டில் இருந்து படிச்சுட்டு அடுத்த வருஷம் வாங்க. இந்த வருஷம் வராதிங்க. என்கிட்ட ஏற்கனவே 50 பேர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் புதுசாக நீங்கள் வர்றதுனால அந்த 50 பேரை ஸ்லோ பண்ண வைக்க முடியாதுண்ணா. அவங்களுக்கு ஈடு கொடுத்து நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக 100 பேர் தான் எடுக்க போகிறோம். கீழே ஃபார்ம் வச்சுருக்கோம், ஃபார்மில் ஃபில் பண்ணிடுங்க. எத்தனை மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடுங்க.
போன 2 வருஷத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸுக்கு வந்து ஓடினவங்க எண்ணிக்கை தான் அதிகம். 200ல் ஆரம்பித்து 100ல் குறையிறதும், இல்லை ஒரு 250ல் ஆரம்பித்து 80க்கு குறையிறதும் நம்மளுக்கு புதுசு கிடையாது, பழகினது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இயரில் ஓடினவனுங்களாம் திருப்பி வந்தானுங்க. ஃபஸ்ட் இயரில் 2 மாதம் கிளாஸில் உட்காந்துட்டு ஓடினவன் அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியாது. ஆனால் 2வது வருஷம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது வந்தாப்புல. ஸோ அந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நீங்கள் இங்கே இருந்து இங்கே படிச்சுட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கு போயிட்டேன், இல்லை வேறு இன்ஸ்டியூட் போயிட்டேன், இல்லை வேறு அகாடமியில் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் இங்கே இப்போ வரணும்னா எனக்கு மெசேஜ் அனுப்பி ஓகே வாங்கிட்டு வரணும், என்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து நீங்கள் ஒரு காரணத்துக்காக போயிருக்கீங்க அப்படின்னா அது எதுக்குன்றதை புரிஞ்சு வேலிட் ரீசனாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே நாங்கள் எடுத்துப்போங்க. இது ஏன் எடுத்துக்கிறோன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரீ அகாடமினால அவன் முதல்ல வந்துடுவான், வந்துட்டு இஷ்டத்துக்கு வருவானுங்க போவானுங்க, 1 நாள் இருப்பானுங்க 2 நாள் இருப்பானுங்க. அந்த கதைலாம் இங்கே நடக்காதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு நீங்கள் அஃபோர்டு பண்ண முடியும் அப்படின்னா ஏகப்பட்ட டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஆஃப்லைன் சென்டரில் இருக்குது, அங்கே போங்க, கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு மோசமான இருக்காது, அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ஹோப் இல்லை, சான்ஸ் இல்லை, என்கிட்ட காசும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் எங்கேயாவது வாய்ப்பு கிடச்சா படிச்சிருவேன்னா மட்டும் இங்கே வாங்க. பிகாஸ் இங்கே எதுவுமே ஈஸியாக இருக்காது. உங்கள் சாப்பாடு ஈஸியாக இருக்காது, உங்கள் கிளாஸ் ஈஸியாக இருக்காது, உங்கள் ஹோம்ஒர்க்கு ஈஸியாக இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சிரிச்சு பார்த்துருப்பீங்க, அது ஆன்லைன், இது ஆஃப்லைன். அப்படிங்கும்போது இங்கே நம்ம கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்போம். இங்கே எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு எய்ம் தான், நீங்கள் படிக்கணும் இல்லை ஓடணும். எனக்கு உங்கள்கிட்ட நல்ல பேர் வேண்டாம், நீங்கள் என்னை பாராட்டணும்னு நான் ஆஃப்லைன் கிளாஸ் நினைக்கவே மாட்டேன். ஆஃப்லைன் கிளாஸு நான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஃபோக்கஸ்டாக எடுக்கிறது. ஸோ அந்த கிளாஸை நான் ரொம்ப சீரியஸாக கொண்டு போவேன். நான் வந்துட்டு 2 மாதத்தில் போயிடுவேன், வந்துட்டு 10 நாள் பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னா வராதிங்க. மினிமம் 6 மந்த்ஸுக்கு வாங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கிற கிளாஸை நாங்கள் ஐபிபிஎஸ் பிஓ வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். லீவு இஷ்டத்துக்கு எடுக்க விட மாட்டோம், அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. 100 பேர் தான் நம்ம எடுக்க போகிறோம். சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். பட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிளாஸு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த என்விரான்மெண்ட் சென்ஸ் இந்த ஷெட்டு போட்டது எங்களுக்குலாம் பெரிய விஷயம். ஸோ இந்த ஷெட்டு ஒன்று, 2வது கிளாஸ் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். ஸோ பெட்டராக எடுப்பேன். என் டீம் இருக்குது, இந்த தடவை ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்குது. ஸோ நம்மளுக்கு எதுனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த ஆஃப்லைன் கிளாஸு 100% பெட்டராக போகும். அஷூரன்ஸ் நான் கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் என்னென்னா, கிளாஸு சூப்பராக இருக்கும். கிளாஸில் உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. உங்களை பர்சனலாக தனியாக பார்க்குறது கூட ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கே படிக்க மட்டும்தான் வரும். வேறு எது நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்காது. இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய வேவ்லென்த்தோட மேட்ச் ஆகி போனீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு போர்டில் நீங்களும் கண்டிப்பாக வருவீங்க. நல்ல சூப்பரான ரிசல்ட் வந்ததுனால தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, ஒரு நம்பிக்கை வருது. ஒரு 50 பேர் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒரு வருஷத்தில் போடுறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அடுத்த வருஷம் அதே 50 கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணிவிட்டு 26 வரைக்கும் டைம் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வீட்டில் பேசிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க. மெயின்ஸ்னால் மட்டும் வாங்க, ப்ரிலிம்ஸு வராதீங்க. சரியா? தேங்க்யூ.